ஸ்ட்ரிங்கை பற்றி பார்த்துடலாம் கொஞ்சம். நான் ஹாய் ஐம் டூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்கை பற்றி நான் முன்னாடி சொல்கிறப்ப தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தேன். இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரும் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. மொத்த ஸ்ட்ரிங்கையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு மொத்த ஸ்ட்ரிங் இருக்குன்னா அது வேற ஒரு ஸ்ட்ரிங்காவோ வேற ஒரு டேட்டா டைப்பாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர அதில் இருக்கிற ஒரு கேரக்டரை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் சொல்லிட்டு வேற ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் எல் அப்படின்ட்டு நமக்கு வந்து எரர் காட்டும். சரிங்களா? நம்மளால் அதை மாற்ற முடியாது. இப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்மளால் ஸ்லைஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து வெறும் பிரிண்டில் எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா மொத்தமாக வந்துடும். எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸில் இருந்து தான் வேணும் எனக்கு. பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 0th இண்டெக்ஸ். ஸோ 0ன்னு கொடுத்தா நமக்கு ஹெச் தான் வச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து வேணும் அப்படின்றப்ப நான் வந்து ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து ஒரு கோலன் கொடுத்துட்டு ஒரு 5ன்னு கொடுக்குறேன். 1 2 3 4 5 இது வரைக்கும் இருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு இது முன்னாடி தான் முடியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தான், ஆனால் எண்டிங் பாயிண்ட் இங்கே 4 தான் இருக்கும். லாஸ்ட்டில் கொடுக்குறத ஒன்று கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் வர மாட்டுது. பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஐ, இந்த ஸ்பேஸ் வந்து செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், இது வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ். ஸோ ஒருத்தரையும் நம்ம கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்படி நம்மளால் கொடுக்க முடியும். இதே நான் வந்து எண்டை தாண்டிட்டேன், இப்போ அதில் 20 கூட இருக்காது, நான் வந்து ஒரு 25 கொடுத்துட்டேன், என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எதாவது எரரே காட்டாது. கடைசி எண்டு வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் வேற ஒரு மாதிரி கொடுக்கணும். மைனஸில் கொடுத்தா அது வந்து போகுமா? நான் 1 to -1 கொடுக்குறேன். எரர் வருமானம் நிச்சயமாக நமக்கு வந்து வராது. லாஸ்ட் 1 வரைக்கும் நமக்கு வந்துடும். லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து -1 எடுத்துக்கும். இப்போ வந்து தனியாகவே பிரிண்ட் பண்ணி காட்டலாம். ஸோ மைனஸ்னால் இங்கேருந்து வரும். இது எம் வந்து -1 -2 -3 அப்படின்னு சொல்லி இப்படியே வரும். நம்மளால் அதை ப்ளஸில் பண்ணாதான் மைனஸில் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். -4லேருந்து கொடுக்குறேன். பார்த்துங்க, -1 -2 -3 -4. ஸ்டார்டிங் -4 எண்டிங் -1. புரிஞ்சுங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு தேர்டில் இருந்து வேணும், ஆனால் எனக்கு வந்து எண்டிங் தெரியாது அப்படின்னா நான் ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துட்டு எண்டிங் கொடுக்காம விட்டேன் அப்படின்னாலும் எண்டு வரைக்கும் வந்துடும். நான் கொடுத்த ஸ்டார்டிங் வேல்யூ 3 0 1 2 இது 3. நல்லா பார்த்துங்க, 3லேருந்து எண்டு வரைக்கும் போயிடும். நம்ம வந்து எண்டு கொடுக்காதனால எண்டும் வந்து நமக்கு வரும். இதே இதை லாஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுத்து ஃபர்ஸ்ட் வச்சு போட்டால் நமக்கு வந்து வருமா? கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே வரும். -1 லாஸ்ட் வர வரைக்கும் நோட் போட்டேன். ஸோ -1 கொடுக்காம ஒரு 5 கொடுக்குற. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு 5 வரைக்கும் வேணும். 5 வரைக்கும் நமக்கு 4 வரைக்கும் நமக்கு வந்து வந்துடும். இதே வச்சு நம்மளால் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியும். பேலண்ட்ரோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தமிழில் வந்து விகடக வீன்னு போட்டால் அது 3 போட்டால் நமக்கு வந்து விகடக வீன் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து மேம் மாம் அந்த மாதிரி. இது வந்து அப்படியே நம்மளால் 3 போட முடியுமான்னா அதுவும் முடியும். அதுக்கு வந்து டபுள் கோலன் வச்சு -1 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். நமக்கு வந்து மொத்தமாக அந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து ஸ்ட்ரிங்கில் சில ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேண்டாம், தேவைப்படனாலும் நானே பார்த்துக்குவேன் அப்படின்றவங்க முடிச்சிருங்க. இல்லை தெரியாதவங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பேரை ஞாபகம் வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. DIR அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை போட்டுவிட்டு இங்கே நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிளோட இது எஸ். ஸோ நம்ம வந்து இங்கே எஸ்ஸை பாஸ் பண்ணலாம்.
பாஸ் பண்ணிட்டு கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்குக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்வாப் கேஸ், டைட்டில், அப்பர், ரீப்ளேஸ், ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் அப்பர் வந்துருச்சு. அடுத்து என்ன, இதே லோயரில் போட்டுருவோம். லோயரும் கொடுத்தா நமக்கு வந்து எல்லாத்தையுமே ஸ்மால் பண்ணிடுது. இப்போ வந்து எனக்கு எல்லா ஃபஸ்ட் வேர்டு மட்டும், ஃபஸ்ட் லெட்டர், ஒரு வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாறணும் அப்படின்னா நம்ம வந்து டைட்டில் அப்படின்றத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒரு வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக மாறும் நமக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கோம். ஸ்வாப் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கேப்ஸாக மாற்றுமா அப்படின்னா இல்லை. இப்போ கேப்ஸாக இருந்தால் ஸ்மாலாக மாற்றிடும், ஸ்மாலாக இருந்தால் கேப்ஸாக மாற்றிடும். நம்ம வந்து திரும்பி வேணால் ஒரு போட்டு காட்டுறேன். இது வந்து சும்மா கொஞ்சம் ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணி வச்சுருக்கேன் கேரக்டர். இப்போ வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். அதனால தான் ஐ வந்து ஸ்மாலாக போட்டால் கேப்ஸாக மாறிடுச்சு, ஜே கேப்ஸாக போட்டால் ஸ்மாலாக மாறிடுச்சு, இ வந்து ஸ்மால் இங்கே கேப்ஸாக மாறிடுச்சு. இங்கே எதெல்லாம் கேப்ஸோ அதெல்லாம் ஸ்மாலாக மாற்றிடும், எதெல்லாம் ஸ்மாலோ அதை வந்து கேப்ஸாக நமக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு வச்சுங்க. நமக்கு வந்து ஸ்ட்ரிப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இருக்குமே, அது இங்கே இருக்கு. ஸோ ரொம்ப நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நம்ம வெறும் எஸ்ஸாக கொடுக்குறப்ப நமக்கு வந்து இப்படி வந்துச்சு, நம்ம ஸ்ட்ரிப் பண்ணுறப்ப அந்த ஸ்பேஸ்லாம் அப்போ வந்து இல்லாமல் வந்து வருது. இப்போ வந்து ரீப்ளேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் சாரி கைஸ், மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ வந்து இங்கே அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன வேல்யூ மாற்றணும், இந்த கேரக்டர் மாற்றணுமோ அந்த கேரக்டர், அதுக்கு பதிலாக என்ன கேரக்டர் வரணுமோ அந்த கேரக்டர் நான் வந்து இங்கே மாற்றி போட்டேன். அதனால் வந்து அப்படியே வந்துடுச்சு நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒன்று. இதுக்குள்ளே எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும், அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ண வச்சுங்க. எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னா நான் இங்கே வந்து இந்த கமாவை வந்து கொடுக்குறேன். இந்த கமாவை கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரெண்டுமே தனித்தனி ஸ்ட்ரிங்காக நமக்கு வந்து வந்துடும். இது கமா மட்டும்தான் கொடுக்க முடியுமானா இல்லை, நம்ம ப்ளஸ் மைனஸ் எதை வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். நான் ப்ளஸ்ஸை கொடுத்துட்டேன். இப்போ திரும்பி அதே ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். நான் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். நமக்கு வந்து அப்போ வந்து தனித்தனி ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம எதை ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அதை நம்ம தான் கொடுக்கணும். இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதுங்க வந்து கொடுக்குறோம்.
ஸோ நம்ம வந்து எஸ்ஸில் இருக்கிறது எல்லாமே லோயரா அப்படின்னு செக் பண்ணுறோம். இஸ் லோயர் ஃபண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போதைக்கு எஸ் இதுதான். ஸோ எஸ்ஸில் ஃபால்ஸ்னு வந்து இருக்க 3 செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே கேப்ஸில் தான் நமக்கு வந்து வருது. இதே நம்ம எல்லாத்தையும் ஸ்மால் ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூன்னு வரும். இப்போ இதே இந்த அப்பரான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாரி இஸ் அப்பர் ட்ரூன்னு நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் இஸ் டிஜிட், இஸ் ஆல்ஃபா, இஸ் நம், இது எல்லாமே இப்படி தான். உங்களுக்கு வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸ் இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து வரும். வேற ஸ்டார்ட்ஸ் வித் ஹாய் எப்படி நான் கொடுக்குறேன். அதாவது இந்த ஸ்ட்ரிங் வந்து இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி தான் இன்னொன்று வந்து நமக்கு எண்ட்ஸ் வித்துன்னு இருக்குது. எல்லாத்துலையும் நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் தான் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த இதுக்கு நீங்கள் கேஸ் மாறிச்சுனாலும் நமக்கு வந்து ஃபால்ஸ் தான் வந்துடும். எண்ட்ஸ் வித்தும் இதே தான். ஸ்டார்ட்டுக்கு பதில் எண்ட்ஸ்ன்னு போட்டால் முடிஞ்சுச்சு.